ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பவி டிசைனர்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டரி கோர்ஸில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் பார்க்க போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம எப்படி போடலாம், எந்தெந்த இடத்துலலாம் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு வந்து நீடில் டபுளாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. த்ரெட்டை வந்து டபுளாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் குத்துற மாதிரி ஒரு இடத்துல இருந்து நீடில் வெளியே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த எடுத்தோம்ல த்ரெட்டு, இதை வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாகவும் டைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு 1 2 3 அதிகபட்சம் நீங்கள் 3 ரொட்டேட் தான் பண்ணணும். பண்ணிவிட்டு எந்த இடத்துல நூல் எடுத்தோமோ அதே இடத்துல விட்டுக்கோங்க. விட்டுட்டு இப்போ நான் கை பண்ணுறேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெச் பண்ணுறேன்ல, அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஏதாவது இது இருந்ததுன்னா த்ரெட்லாம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருந்ததுன்னா எல்லாம் ஒரே இடத்துலையே செட்டில் ஆகிடும். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு த்ரெட்டை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். அதிகபட்சம் 3 ரொட்டேட் பண்ண முடியும். நான் இப்போ வந்து 2 டைம் ரொட்டேட் பண்ணி காட்டுறேன். ரொட்டேட் பண்ணிட்டு எடுத்த இடத்துலையே குத்திடணும். குத்திட்டு நூல் மேலே கம்மியாக வர வர இந்த மாதிரி 2 கையில் வச்சு ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே நூலை செங்குத்தாக பிடிச்சிட்டே கீழே விடுங்க. அப்போ தான் நாட் வந்து பர்ஃபெக்டாக விழுகும். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம ஏதாவது பாடி போர்ஷனில் ஏதாவது ஸ்பேஸ் வருது அப்படின்னா அதை வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ளார்ஸ்குள்ளே வந்து இந்த நாட்டை மட்டுமே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இதையே வந்து சில்க் த்ரெட்டை யூஸ் பண்ணி போடலாம். அப்கமிங்கில் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றதையும் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். செக் பண்ணுங்கள். தேங்க்யூ.